ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித் சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரகித பிரஜானகணக பிரத்யேகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினி வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ ப்ரஹஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாஸ்மி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் யச்சந்தசாம்ருஷப் விஸ்வரூபः சந்தோப்யோ அமிர்தாத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாப்யாம்பூரி விஸ்ருவம்
ब्रह्मण कोऽसोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ अहं वृक्षस्य रेरिव कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्ममृतमस्मि द्रविणहं सर्चसं सुमेधा अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम्। ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणचक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणमे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ वाङ्मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति एतस्य महानीस्तः श्रुतं मे मा प्रकाशी अनेनातीतेनागो रात्रान् सन्ततामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ॐ भद्रं नो अपि वातय मनः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः दुष्टुवंसस्तनूभिः यशेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहुं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। பக்கம் 125 சூத்திரம் 35 அந்தராபூத கிராமவத் ஸ்வாத்மனஹ அன்யதா வேதானனுபபத்திஹ இதி சேத்ன உபதேசாந்தரவத் व्यतिहारः विशिमिषन्ति इतरव्रत सैव हि सत्यादयः।
தன் வலியுணர்ந்த ஹனுமன் போலே ஹிந்து சக்தியை எழுப்பிடுவோம். தன் மானத்தால் நெஞ்சு நிமிர்ந்த தர்ம சக்தியை நிறுவிடுவோம். தன்னை உணர்ந்த ஹிந்து சக்தி முன் முகலர் அரியணை தவிடு பொடி. தன்னை அறிந்த நரேந்திரன் தாள் தன்னை அறிந்த நரேந்திரன் தாள் வீழ்ந்து பணிந்தது நானிலமே. ஹிந்து நாடெனும் உணர்வினாலே இமயமும் குமரியும் ஒன்றாகும். அவமானங்கள் இழிவுகள் நீங்கி அகண்ட பாரதம் உருவாகும். இல்லந்தோறும் உள்ளந்தோறும் ஹிந்து ஜோதியை ஏற்றிடுவோம். இன்னைக்கு விவேகானந்தருடைய ஜெயந்தி. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் கும்பமேளாவுக்கு போகிறோம். ஸோ விவேகானந்தர் ஒரு முக்கியமான மைல்கல் பாரதத்தில். இந்த ஜனநாயகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சர்தார் பட்டேலுக்கு முன்னாடி, குருஜி கோல்வாருக்கு முன்னாடி, டாக்டர் கேஷவனுக்கு முன்னாடி தோன்றின ஒரு இன்ஸ்பிரேஷன் பர்சன். 1893 செப்டம்பர் 11 என்டையர் வேர்ல்டு, அதாவது இந்த மேற்கத்திய நாடுகள் அவங்க 400 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நாகரிகமாக வளர்ந்துட்டாங்க மேற்கத்திய. அந்த கொலம்பஸ் வந்ததுக்காக உலக சமய பேரவை ஒன்று நடத்தினாங்க. அதில் அவங்களோட ஐடியா கிறிஸ்தவன் தான் உலகம் முழுக்க ஆதிக்கம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அந்த உலக சமய பேரவை கூட்டப்பட்டது. ஆனால் ஆண்டவன் வேறு விதமாக நினைக்கிறான். ஸோ அந்த இடத்துல சுவாமி விவேகானந்தர் அதை நினச்சி அவருக்கு உத்வேகம் பண்ணி அவரை அனுப்பி வச்ச பெருமை சென்னை வாசிகளுக்கு சேரும். அதுலேயும் குறிப்பாக அலசிங்க பெருமாள் இருக்கார். இங்கே எல்லோரும் கலெக்ட் பண்ணி அலசிங்க பெருமாளே போய் கப்பல் ஏற்றி அனுப்புகிறார். அவர் அங்கே போய் அதுக்கு போகிறதுக்கெலாம் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அந்த லெட்டர்லாம் அவர் வச்சிருந்த டாலர் எல்லாத்தையுமே ட்ரெயினில் கொள்ள அடிச்சிடுறாங்க. அவர் நம்ம ஊர் மாதிரி நினச்சிக்கிட்டார். அவர் அமெரிக்கன் அப்போவே கொள்ளடிக்கிற கும்பலோடைய கூட்டு நாடு அது. அது இன்றைக்கி நம்மளுடைய தலைமுறையில் நல்லா தெரியறது. ஸோ அப்படி எல்லாத்தையும் இழந்து, அதனால தான் இழக்கிறதுக்கு எதை நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா எதையுமே இழக்க மாட்டீங்க. இந்த வார்த்தை புரியுறதோ புரியலையோ தெரியல, அந்த மாதிரி எல்லாத்தையுமே இழந்துட்டார் அவர். அப்படின்னா லெட்டரை இழந்துட்டார், உடைமைகள் இழந்துட்டார். நெக்ஸ்ட்டு டே ட்ரெஸ்ஸு போகிறதுக்கு இல்லை, எல்லாம் ஹேட்டு ஷூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு வருவான். இவர் ஒரு
அழுக்கடைஞ்ச பிச்சைக்கார ட்ரெஸ்ஸில் கூட்ஸ் வண்டியில் 10ஆம் தேதி செப்டம்பர் 10 1893 செப்டம்பர் 10 நாளைக்கு எப்படி இருக்கும், உயிரோடு இருப்பாரான்னு கூட தெரியாது. ஏன்னா 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு. ஸோ பல நாள் சாப்பிடாம கூட்ஸ் வண்டியில் தான் தங்க முடியும். வேறு எங்கேயும் தங்கினா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவான். அதனால் கூட்ஸில் போய் அந்த குளிரில், செப்டம்பர் மாத குளிரில் நடுநடுங்கின்னு இருக்கார் இந்த மனுஷன். அந்த தங்கம் சொல்லுவாங்களே சேத்துல இருக்கும் அப்படின்னு, அது நிஜமாகவே சகதியில் இருக்குது. ஆனால் போகிறார். அதாவது நம்ம நீ பரமேஷ்டி என்ன சொல்கிறதோ அதை நோக்கி போயிட்டே இருக்கணும், புரியுதா? அப்போ வழி கிடைக்கும். ஸ்டக்கப் ஆகக்கூடாது, கற்பனையில் நின்றுடக்கூடாது, இமேஜினரி துக்கத்தில் இருக்கக்கூடாது. நான் என்ன செய்யணும், இப்போ நடந்து 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 கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் அப்படி போனோம். போய் அவரால் அதுக்கப்புறம் நடக்க முடியாமல் அந்த பிளாட்ஃபார்மில் விடுறார். அது வரைக்கும் அவருடைய புருஷார்த்தத்தை பயன்படுத்துகிறார். இப்போ பகவான் பண்ண வேண்டிய கட்டாயம். எதிர்க்க குழந்தைங்க பார்க்குறது, அதுங்க என்ன நினைக்கிறதுனா ஏதோ ஒரு ஜந்து மாதிரி நினைக்கிறது. ஏன்னா இப்படி பார்த்ததே இல்லை. அப்புறம் அம்மா ஒரு புது மிருகம் வந்திருக்கு பாரேன் அப்படின்னு. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சந்தோஷம், பெரியவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் புதுசாக பார்த்தா. மிருகம் இல்லாடி மனுஷன். அந்த அழுக்குலேயும் அந்த முகம் தேஜஸாக இருக்குது. ஏன்னா உயர்ந்த நோக்கத்தை பற்றி இருக்குது. அப்புறம் அந்த வீட்டு பணக்காரி சும்மா சாதாரண நாள் இல்லை, அந்த உலக சமய பேரவையினுடைய அங்கத்தினர், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு. அப்புறம் எடுத்துகிட்டு விவேகானந்தரை அதுக்கப்புறம் குளிக்க வச்சு சாப்பிட வச்சு வந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இம்மிடியட்டாக காரில் கொண்டு போய் அந்த 10 மணிக்கு முன்னாடி போனோம். ஜஸ்ட்டு 5-10 மினிட்ஸ். இந்த 5-10 மினிட்ஸு அங்கே போனதுனால உலகம் முழுக்க மாற்ற முடிஞ்சது. 5-10 மினிட்ஸ் லேட்டு பண்ணதுனால சுதந்திர வீர சாவர்கர் அந்தமான் சிறையில் அடைக்கப்பட்டது. அப்போ 5-10 நிமிஷம் வெற்றி அடைஞ்சது உலகம் முழுக்க விவேகானந்தர். 5-10 நிமிஷம் லேட்டு பண்ணதுனால நாட்டோட சரித்திரமே மாறிடுது. அப்போ 5-10 நிமிஷத்தில் தான் வெற்றியோட தோல்வியோட ரகசியம் இருக்குது. அங்கே தான் மிஸ் பண்ணிவிடுவாங்க எல்லோரும். அப்போது இந்த இடத்துல அவரை பேச சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டைம் ஹேட்டு ஷூட்டு எல்லாம் போட்டு வெஸ்டர்ன் பீப்புள் இருக்காங்க. ஈஸ்ட்லேருந்து இவர் போகிறாரு. அப்போ அவர் சுவாமி விவேகானந்தான்னு பேர் மாற்றிருந்தார். நிறைய பேர் அப்புறம் கூப்பிட்றாங்க. அவங்க பேசுகிறதுக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ ஆடியன்ஸோடு நான் பார்த்து பேசினதில்லை. அப்புறம் அவன் அனௌன்ஸே பண்ணிட்டான், சுவாமி விவேகானந்த் ஃப்ரம் இண்டியா அப்படி இப்போ பேசுவார் அப்படின்னு. வேறு வழியே கிடையாது. மொத்தம் 10 நிமிஷம்தான் ஒருத்தருக்கு. அதில் அனுமதி 10 நிமிஷம்தான். அதில் 5 நிமிஷம் எல்லாரையும் பார்க்குறாரு, குருவை வேண்டிக்கிறாரு, சரஸ்வதியை வேண்டிக்கிறாரு, எல்லா பிரார்த்தனை பண்ணி அதுவே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அமெரிக்க நாட்டின் சகோதர சகோதரிகளை சொன்னார், கிளாப் பண்ணினா பண்ணினா. நீங்கள் கிளாப் பண்ணுங்க பார்ப்போம். நல்லா உரக்க 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 அப்படியே அறிஞ்சாங்க. அந்த கிளாப் அதுக்கப்புறம் நிறுத்த வைக்கிறதுக்கு டிங்னு பெல் அடிச்சிட்டான். முடிஞ்சு போச்சு அவர் டைம், அவருக்கு கொடுத்த டைம். ஆனால் ஆடியன்ஸ் ஃபுல்லாக திருப்பி சுவாமி விவேகானந்தர் பேசணும், சுவாமி விவேகானந்தர் பேசணும் அப்படி கூப்பிட்டதுனால திருப்பி 10 நிமிஷம் கொடுத்தாங்க அவருக்கு. திருப்பி அந்த 10 நிமிஷத்தில் உலகத்தையே ஃபஸ்ட்டு டைம் பல 100 வருஷங்களுக்கு பிறகு சுவாமி விவேகானந்தரை பாரதம் முழுக்க உலக நாடுகள் அனைத்தும்
திரும்ப பார்க்க வைத்த முதல் நிகழ்ச்சி சிகாகோ டாக். அப்படிப்பட்ட செப்டம்பர் 11 சிகாகோ டாக் வந்து நம்ம இங்கே கொண்டாடுவோம். அந்த விவேகானந்தனுக்கு ஜெயந்தி. அந்த ஜெயந்தியில் யூத் டே. அந்த யூத் டேயில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து யூத்துக்களுக்காக நடக்கக்கூடிய யூடியூப்பில் இன்டர்வியூ பண்ணார். இது ஒன்று கனெக்ட் பண்ணிப்பார். அந்த இன்டர்வியூவில் அவன் கேட்குறான், 15லேருந்து 40 வயசு வரைக்கும் தான் எனக்கு ஆடியன்ஸு, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. இதில் என்ன டவுட்டே கிடையாது, அன்டவுட்டபிள். விசிக்க பாரத வந்து அதாவது வளர்ந்த பாரதம், டெவலப்டு கண்ட்ரி பாரத், அந்த பாரதத்தினுடைய தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்கள் தான் இன்றைய யூத் அடுத்த 25 வருஷத்தில். அதனால் அந்த யூத்துன்றது இப்போ சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய யூத்தெலாம் நாளைய பாரதத்தினுடைய டெவலப்டு கண்ட்ரியில் தலைமை தாங்கி நடத்துவாங்க அப்படின்றத சொன்னார் இந்த நரேந்திரன். ஸோ நரேந்திரா டு நரேந்திரா நமக்கு வந்து இப்போது கொஞ்சம் ஒரு அசம்ஷன் வரும். இந்த பகவானுடைய சிஸ்டத்தில் நம்ம வந்து மகான்கள் வந்து கூட பிராரப்தத்தில் பிறக்க முடியும் இன்னொரு தடவை அப்படின்னு. ஆனால் அந்த வகையில் விவேகானந்தர் வரமாட்டார். பிரம்மசூத்திர இதில் பகுரத்ன பிரசிவி பாரத மாதா, எப்பெல்லாம் பாரதத்துக்கு தேவையோ அப்போல்லாம் வந்து கொடுத்துட்டே இருப்பான். புரியுதா? அதில் வந்த பெரிய மகாமுனி, டர்னிங் பாயிண்ட்டு, ஸ்டெப்பிங் ஸ்டோன் சுவாமி விவேகானந்தா அப்படின்றத இந்த பிரம்மசூத்திரத்தில் நான் வந்து பதிய வைக்கிறேன். நாளைக்கு இதை கேட்பாங்க, அப்போ அவங்களுக்கு புரியும், ஓ பிரம்மசூத்திரத்தில் இது எடுத்திருக்காரு அப்படின்னு. ஏன்னா அவர் இல்லைன்னா இப்போ பிரம்மசூத்திரம் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி வெதிகார விஷிம் மிஷந்தி இதரவத்து. இதில் நம்ம என்ன படிச்சுட்ருக்கோம்னா, நாம் குறிப்பாக 2 உபனிஷத்து வாக்கியத்தை எடுத்துக்கிறோம், அல்லது ஒரே உபநிஷத்தில் 2 ஸ்ருதி வாக்கியம் எடுத்துட்டு அது ஒரே உபாசனையா அல்லது வேறு வேறு உபாசனையா, அதை குண உபசம்ஹார விதிப்படி பண்ணிட்டு வரோம். அது பூர்வ மீமாம்ச விதி. அந்த மாதிரி பண்ணும்போது முன்னாடி இருக்கிற 35 36 மந்திரம் வந்து இது பிருகதாரண்ய உபநிஷத்தில் 3-4-1 3-5-1 மந்திரம் ஆத்ம வித்யா பிரேயர் தான். அது நிர்குண பிரம்மம். இப்போ எடுத்துருக்க வித்யா வந்து இந்த வித்யா இது வந்து இரண்ய கர்ப்ப வித்யா. இரண்ய கர்ப்ப வித்யா உபாசன வித்யா. இப்போது வித்யா 2 பொருள்படும். ஒன்று ஞானத்துக்கு சொல்லுவோம், இன்னொன்று உபாசன தியானத்துக்கும் சொல்லுவோம். இப்போ எடுத்துன்னு இருக்கிறது தியானத்துக்காக எடுத்துன்னு இருக்கோம். இதில் வந்து ரொம்ப இப்போ 2 விஷயத்தில் சொல்கிறோம். இதில் என்னென்னா புதுசாக இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மஞ்சள் பொடி வச்சு பூஜை பண்ணுவோம், உபாசனை பண்ணுவோம், அப்புறம் ஃபோட்டோ வச்சு பண்ணுவோம். அப்போது திருப்பட்டி இருக்குது, உபாசகன், உபாசிய தேவதா, அதுக்காக ஆலம்பனம். இந்த ஆலம்பனம் வந்து ஜடப்பொருளாக இருக்கும், உபாசிய தேவதா வேறு எங்கேயோ இருக்கும். இப்போ எடுத்துன்னு இருக்கிறது நாட் ஒன்லி ஆலம்பனம் ஜடப்பொருள், அது சேதன வஸ்து. அந்த சேதன வஸ்துவே யாருன்னா நான் என்னையே வச்சுக்கிண்டு பண்ணக்கூடிய சொல்கிறது. அந்த உபாசனைக்கு பேர் அகங்கிரக உபாசனா. அகங்கிரக உபாசனா, என்னையே பகவானை நினச்சிண்டு உபாசனை பண்ணுறது. ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய ஞானம் வேறு, அது இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறதுக்கு பேர் அகங்கிரக உபாசனா. புரியுதா? அப்போ சந்தியாவந்தன மந்திரத்தில் ஐக்கிய அனுசந்தானம் அப்படி ஒரு மந்திரம் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு, நான் நிறையா பண்ணியிருக்கேன். அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மை வாகமஸ்மி. அந்த சூரிய பகவான் பிரம்மன்,
அதை வழிபடுறக்கூடிய நானும் பிரம்மன், நானும் பிரம்மன், சூரியனும் பிரம்மன் அப்படி சொல்லிட்டு உபாசனை பண்ணணும். அகங்கிரக உபாசனா. புரியுதா? இதில் எடுத்துக்கிட்ட மந்திரம் ஐத்திரேய ஆரண்யகம். ஐத்திரேய ஆரண்யகத்தில் 2, 2, 4, 6 மந்திரத்தில் தது யகோம், யகோம்னா யக அகம், சக அசௌ, யோசௌ சோகம், தது யோகம், யோகம்னா அந்த யோகம்ல ஹ அகம், யோகம் யக அகம், சக அசௌ அண்டு யோசௌ சக சோகம், யோசௌ சோகம். சோகம்னா நம்ம சோகப்படுற அது இல்லை, அந்த கா இல்லை, ஹா அகம் சோகம். சோகம் அப்படின்னா சக அகம், அது நான். இது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய உபாசனா. ஸோ அகம் ஏவ சக, நானே அது, அதுவே நான். அகம் ஏவ சக யக அசௌ, நானே அவன், அவனே நான். ஜீவாத்மாவே பரமாத்மா, பரமாத்மாவே ஜீவாத்மா. புரியுதா? ஐ எம் ஹீ அண்ட் ஹீ இஸ் அகம். ஐ எம் அகம் ஏவ சக, ஐ எம் த சப்ஜெக்ட், ஹீ என்பது ப்ரெடிக்ட். புரியுதா? அப்போ ஈ அயம் யக அசௌ, இங்கே சப்ஜெக்ட் மேட்ரு பி, இங்கே சப்ஜெக்டு அயம், ஹீ சப்ஜெக்ட், அயம் ப்ரெடிக்ட். அப்போது சப்ஜெக்ட் ப்ரெடிக்ட்டு ரிவர்ஸில் பண்ணக்கூடிய உபாசனா. ஜீவாத்மாவே பரமாத்மா, பரமாத்மாவை ஜீவாத்மா. மங்களவாத்தியத்தோட இது ஐத்திரேய ஆரண்யக சொல்கிறது. ஓகே. வெதிகார, வெதிகாரன்னா என்ன? வியாசாச்சாரியர் சொல்கிறாரு, மியூச்சுவல் பொசிஷன் எக்ஸ்சேஞ்ச். இந்த பொசிஷனை இங்கேருந்து அங்கே, அங்கே இருக்கிறது இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உபாசனை பண்ணு. இதுக்கு பேர். ஸோ இங்கே என்ன சொல்கிறோம்னா, அவன் பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்னா, இது பேத வித்யா அப்படின்றான். சித்தாந்தி அபேத வித்யா, ரெண்டுமே ஒரே வித்யா. பூர்வபக்ஷியோட விஷயம் என்னென்னா, இது பேத வித்யா. ஏன்னா இந்த 2 மந்திரத்தில், அதாவது பின்னாடி வரக்கூடிய உபனிஷத்து மந்திரம் இருக்குது. பிருகதாரண்யம் 3:4:1, பிருகதாரண்யம் 3:5:1. எப்படி நம்ம ஐக்கியம் ஆத்ம வித்யா படித்தோமோ, இங்கே மந்திரம் வேறு. 4வது 5வது அத்தியாயம் 4வது பிராமணம், 5வது அத்தியாயம் 5வது பிராமணம். 5வது அத்தியாயத்தில் 4வது பிராமணமும் 5வது பிராமணமும் இங்கே உதாரணத்துக்கு எடுத்துட்டு, அது பேத வித்யா. ஏன்? அதனுடைய பலன் வேறு வேறையாக இருக்கிறது. உபாசிய தேவதை இரண்ய கர்ப்ப தேவதா, இரண்ய கர்ப்ப தேவதா அப்படி இருந்தால் கூட அது வேறு வேறு. ஏன் வேறு வேறு? அது அந்த உபாசனை பண்ணுறதுனால வரக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, அது வேறு வேறையாக இருக்கிறது. அதனால் வேற்றுமை அப்படி சொல்கிறது. ஓகே, இதுதான் பியூட்டிஃபுல். அப்போ இதில் என்ன சொல்கிறது? ஏற்கனவே நம்ம கைவல்யத்தில் ததேவத்வம் துவமேவ தது, அது ஆத்ம வித்யா, உபாசனை கிடையாது. அது ரெண்டுத்துக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. வித்யா சொன்னால் அது ஞானத்திலையும் இருக்கிறது, உபாசனை இருக்குது. இப்போ எடுத்துன்னு இருக்க உபாசனை அகங்கிரக உபாசனை. இவ்வளோ தான் சப்ஜெக்ட் மேட்ரு. இதை புரிஞ்சுத்துனா இதெல்லாம் நீங்கள் விஷிம் சந்தி, விஷிம் மிஷந்தி அப்படின்னா விசேஷணம் கரோதி. அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். நிறைய பேர் ஸ்பெசிஃபிக்காக இருக்க மாட்டான், வேகாக இருக்கான். என்னடா எங்கே போகிற, எத்தனை மணிக்கு போகிற? ஆமாஞ்சி அங்கே போனோம் அப்படின்றான். சரி எடுத்து வச்சிட்டியா?
எடுத்து வைக்க போகிறேன். எல்லாத்துலேயுமே ஒரு காமா நரசிம்மராவ் பேட்டர்ன், எல்லாத்துலேயும் முடிவு பண்ணுறதே கிடையாது. அப்புறம் கிளாரிட்டியே கிடையாது. புரியுதா? இப்போ தண்ணி தாகம் இருக்குன்னா அப்போ தான் தண்ணி இல்லையா, இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்காது. தாகம் இருக்கும், வாட்டர் பாட்டிலே இருக்காது. ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் வரும்போது இவ்வளோ அவசரத்துலேயும் அதில் வெந்நி தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வரேன். ராத்திரி 11 மணிக்கு போய் ஒரு மோதிரம் வாங்கிட்டு வரேன் காசியில் அந்த குருக்களுக்கு போகிறதுக்கு. புரியுதா? ஸ்பெசிஃபிக். போன 2013 அவனை வச்சு தான் அந்த நந்திக்கு பூஜைப்பட்டது. இதான் போலீஸெல்லாம் எதிர்த்து எல்லாம் பண்ணி நான் உடச்சிட்டு போனேன் அந்த பத்ம வியூகத்தை. அப்புறம் அந்த பையன் மாத்திரம்தான் அந்த அங்கித் பாரத். நந்திக்கு பூஜை பண்ணு, துலுக்கம் வந்து விட்டுட்டான். இது மூலியமாக காஷியே மாறிடுத்து அவன் பூஜை பண்ணினார். அந்த பூஜை பண்ணினவருக்கு இந்த கும்பமேளாவில் கொண்டாட்டத்தை எப்படி கொண்டாடுறது? அவருக்கு நான் போட்டு விட்டுட்டேன்னா காஷி கும்பமேளா இது பண்ணேன். போன தடவை போகும்போது மௌன அமாவாசைக்கு போனேன், இந்த தடவை சங்கராந்திக்கு போகிறேன். அவ்வளோதான் வித்தியாசம் அந்த காஷியில். ஸ்பெசிஃபிக் மெட்ரிகுலேஸாக வேலை பண்ணணும். ஏன்னா தானோன்னு பண்ணக்கூடாது. புரியுதா? நமக்கு அப்படி பண்ணி பழக்கமாக இருக்கிறது. விஷம் மிஷந்தி வேத சப்தாகா, விஷம் மிஷந்தி. ஹி ரொம்ப முக்கியமான சொல்லு, சின்ன சொல்லு ஆனால் முக்கியமானது. இந்த காரணத்தினால், எந்த காரணத்தினால்? இரண்டாக சுருதி ஸ்டேட்மெண்ட்டு உள்ள காரணத்தினால் 2 ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்கறது சுருதி. இத்தரவத்துன்னா இது போல் சப்ஜெக்ட் ப்ரிடிக்ட் பரிவர்த்தனை பண்ணியிருக்கிற உபனிஷத்து நிறைய இருக்குது. துவம் வா அகம் அஸ்மி பகவோ தேவத அகம் வை துவம் அசி. யூ ஆர் ஐ ஆம் யூ. இது எங்கே வருது? ஜாபால உபனிஷத்தில் ஜாபால ஸ்ருதி. ஜாபால உபனிஷத்து ஒன்று இருக்குது, ஜாபால ஸ்ருதி ஒன்று இருக்கிறது. ஜாபால ஸ்ருதியில் வேதத்தில் சொல்லியிருக்கிறது. நம்ம சான்றோர்கள் எப்பொழுதுமே ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க, வேகாக இருக்க மாட்டாங்க. இப்போ கல்யாண மாமா இங்கே வந்திருக்காரு, ஸ்பெசிஃபிக்கான ஆள் அவர். இன்றைக்கி விவேகானந்தா ஜெயந்தி பிறந்த நாளுக்கு அந்த இது வெளியிடணும், அந்த இதுவை அந்த சகஸ்ர ஸ்லோக பாராயணம் இன்றைக்கி அவர் கொடுக்க, அதை இன்றைக்கி நான் வெளியிட போகிறேன். புரியுதா? அதுக்காக வாங்கி டக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். புரியுதா? போன ஜென்ரேஷன் வரைக்கும் அப்படி பர்ஃபெக்டாக இருந்தாங்க. இந்த ஜென்ரேஷன் முன்ன பின்ன இருக்குது, பைஜாமா மாதிரி தொலைன்னு இருக்குது. அப்போ நம்ம பெரியவங்க மேதா சக்தி இதை வளர்த்துக்கணும். சுவாமி விவேகானந்தருக்கு இந்த மேதா சக்தி பரிபூர்ணமாக இருந்ததுனால அவரை இன்னி வரைக்கும் நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். இது 37வது சூத்திரம். 38வது சூத்திரம் இந்த பூர்வ பக்ஷிக்கான பதில். சா ஏவகி சத்ய ஆதியகா. 5:4:1 பிருகதாரண்யம். தத்து வை தத்தே தத்தேவ தத்தாச சத்தியமேவ சயோகத்தை மகத் யக்ஷம் பிரதமஜம். மகத்து யக்ஷம் பிரதமஜம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேத சத்தியம் பிரம்மேதி ஜயதி. சத்தியம் பிரம்மதி லோகான் இமான் லோகான் ஜயதி. அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இமான் லோகான் ஜயதி. இது 5:4:1 பிருகதாரண்யம். பிருகதாரண்யத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்காக யாக்ஞவல்கியார் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கான். அவன் ஒரு 125 வருஷமாக வச்சுருக்கான் அந்த கோயில். பிருகதாரண்யத்துக்கு, யாக்ஞவல்கியருக்கு, காத்தியாயனுக்கு, மைத்ரேயிக்கு, சூரியனாருக்கு எல்லாம் பக்காவாக இருக்கிறது. அதில் நம்ம போய் பேசிட்டு ஆனந்தமாக இருக்குது பாரு. நேற்று யாக்ஞவல்கியாரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு இன்றைக்கி விவேகானந்த ஜெயந்தி கொண்டாடிட்டு நாளைக்கு கும்பமேளாவில் பிரதம ஸ்நானத்துக்கு போகிறேன். புரியுதா? இப்போது
நரேந்திர மோடி கூட அப்படி பண்ண மாட்டார். இப்படி ஒரு யாத்திரா. ஓகே. இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூர்வபக்ஷே 5:5:2 தது யது தது சத்தியம் அசௌ சக ஆதித்யா யக ஏஷகா ஏதஸ்மின் மண்டலே புருஷ யச்சாயம் தக்ஷிணே அக்ஷ புருஷா. இந்த 2 மந்திரமே இரண்ய கர்ப்ப மந்திரம். பூர்வபக்ஷனை சொல்ல பேத வித்யா. ஏன் ஒன்றுத்தில் இந்த மந்திரத்தை அறிந்தவனுக்கு பிரம்ம இரண்ய கர்ப்பனை அறிந்தவனுக்கு லோக ஜெயகா இமான் லோகான் ஜெயதி. இன்னொருத்தனுக்கு பாபநாசகா. 5வது மந்திரம் பாபநாசகா. 2த்துலேயுமே பலன் சொல்லியிருக்கு. அதனால் இது வேறு மந்திரம், இது வேறு உபாசனை. 2 உபாசனை பண்ணோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காத சங்கரா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறான். 5:5:3 பிருகதாரண்யம் அக இதி அந்தி பாப்மானம் ஜகாதி சய ஏவம் வேத. இங்கே ஒரு பாப்மானம் ஜகாதி இருக்கிறது. அங்கே இமான் லோகான் ஜெயத்தி இருக்குது. அதனால் வேறு வேற பண்ணு. சூத்திரத்தில் வியாசாச்சாரி என்ன சொல்கிறாரு? சைவஹி சத்ய ஆதயா ஹி வேலிட் ஹேத்து. ஹேத்துனா காரணம், ரீசன் இருக்குது. வேலிட் ரீசன், வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர்கியூமெண்ட்டு. அதில் என்ன சொல்கிறாருன்னா 5:5:2 தது யது தது சத்தியம் அசௌ சக ஆதித்யா. வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன் என்னென்னா தது எது தது சத்தியம், வெரி குருஷியல் ரிலவெண்ட்டு. 4வது பிராமணத்தில் இரண்ய கர்ப்ப சத்தியம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியம் நம்ம பாரமார்த்திக திருஷ்டியில் சொல்கிற சத்தியம் இல்லை. இந்த சத்தியம் மூர்த்த பிரபஞ்சம், சகுனத்தை சொல்கிறது. ஓகே, பிரபஞ்சத்தை சொல்கிறது. சங்கர் என்ன சொல்கிறாரு? 4th பிராமணத்தில் சொன்னதையே தது சத்தியம் என்பது போல் 5வது பிராமணத்தில் சைவாகி தேர்ஃபோர் குண உபசம்கார சப்ளை பண்ணி 2த்தையும் ஒன்றா பண்ணிக்கோ. பூர்வபக்ஷினுடைய டவுட் என்ன? 4வது பிராமணம் பலன் சொல்லிருக்கிறது, 5வது பிராமணம் பலன் சொல்லிருக்கு. அதனால் 2த்தையும் வேறு வேறையாக தான் பண்ணணும் அப்படி. ஏன்னா அந்த பலம் வேறு, இந்த பலம் வேறு அப்படி சொல்கிறது. அப்போ பதில் என்ன? 4வது பிராமணத்தில் மெயின் உபாசனை சொல்லப்பட்டிருக்கிறது, 5வது பிராமணத்துலேயும் மெயின் உபாசனை சொல்லப்பட்டிருக்கிறது. மெயின் உபாசனைக்கு பேர் அங்கி உபாசனை. ஃபாலோ பண்ணக்கூடிய உபாசனை பேர் அங்க உபாசனா. அங்கி அங்க, அங்கனா அவயவ, புரியுதா? அந்த அவயவ உபாசனைக்கு கூறிய பலனை தான் 5வது பிராமணத்தில் வரக்கூடிய பிரயோஜனம். அப்போது இதிலேருந்து என்ன சொல்லணும்னா 4, 5 மெயின் உபாசனா, இரண்ய கர்ப்ப உபாசனா. அதை புரிஞ்சுக்கோ. அப்படி புரிஞ்சுட்டீங்கன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. 4th பிராமணத்தில் அங்கி உபாசனையில் எதை எடுத்துக்கணும் அப்படின்னா சயோக வை தத்து மகத்து யக்ஷம் பிரதமஜம் வேத. இதுதான் அங்கி உபாசனா. மகத்துனா இன்ஃபினிட், யக்ஷம்னா அவர் வழிபடத்தக்கவர், புரியுதா? பிரதமஜம் முதல் சிருஷ்டியில் தோன்றினவர் அப்படின்னு சொல்கிறது. தேர்ஃபோர் முண்டக்கால படித்தோம், பிரம்ம தேவானாம் பிரதமஹா சம்பபூவ. தேர்ஃபோர் மகத்து யக்ஷம் பிரதமஜம் குறிக்கிறது, இரண்ய கர்ப்பனை குறிக்கிறது. 2த்துலேயுமே வியாசாச்சாரியர் சொல்கிறாரு, அந்த 4ல் சொன்னதை 5ல் சொல்லக்கூடியதில் அந்த குணத்தை இந்த இரண்ய கர்ப்பனுக்கும் சேர்த்து குண உபசம்ஹார ஏக வித்யா பண்ணிக்கோ. அங்கி அங்க உபாசனா. இந்த அவயவ எப்படி உபனிஷத் சொல்கிறது? பூஹு பூவஹா சுவஹா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா வியாவிருத்தி, வியாக்கிருதி உபாசனா. அந்த அங்க உபாசனை சொன்ன இல்லையா, அதுக்கு பேர் வியாக்கிருதி உபாசனா. அவயவக
ஓம் பூர்புவஸ்வஹ ஓம் பூர்புவஸ்வஹ ஓம் பூர்புவஸ்வஹ. அது ஐயர் சொல்லிகிட்டே இருப்பார் நான் சுத்தி பண்ணுறதுக்காக. பூஹ்னா சிரஹா, புவஹனா பாகுத்வோ, 2 கை. அந்த இரண்ய கர்ப்பனுக்கு 2 கையாக இருக்கிறது. ஸ்வஹா துவே பிரதிஷ்டா, 2 காலாக இருக்கிறது. ஏக சிரம், 2 அக்ஷரத்தில் 2 கை 2 கால். இப்படி சமஷ்டி லெவலில் புரிஞ்சுக்கோ. சமஷ்டி லெவலில் புரியும்போது அகர்னு புரிஞ்சுக்கோ. வெஷ்டி லெவலில் சொல்லும்போது அகம்னு சொல்லிட்டுக்கோ. தேர்ஃபோர் அகம் உபாசனா ஏற்கனவே படித்தோம், அன்றைக்கே நம்ம மறந்துட்டோம். அகர் அகம் உபாசனை எங்கேயோ படித்தோம், இப்போ தான் ரீசண்டாக படித்தோம். இந்த நவாகத்திலேயே இப்போ நடந்தது நவாகம். இன்றைக்கி கடைசி கிளாஸு நவாகம். இதுக்கப்புறம் திருப்பி நவாகம் முடித்து பொங்கல்லாம் கழித்து கேம்பெல்லாம் முடித்து 29ஆம் தேதி திருப்பி சங்கர மடத்தில் கிளாஸ் ஆரம்பிக்கும். புரியுதா? இப்படி இப்போ ட்ரெயின் மாதிரி இருக்கும், எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், அப்புறம் பேசஞ்சர் ஆகிடும். புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது. ஆனால் அப்பப்போ சொல்லுவோம், கவலைப்படாதீங்க. அப்போது அகர் அகம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரெண்டுமே இரண்ய கர்ப்ப ரகசிய பெயர். இரண்ய கர்ப்பத்தினுடைய ரகசிய பெயர் ஆதித்ய ரூப ஏக்கஸ்ய பேர் அகர் உச்சதே. அக்ஷிரூப ஏக்கஸ்ய நேம் அகம் உச்சதே. உபனிஷத்து சொல்கிறது ரகசிய பெயரை தியானிக்க வேண்டும். அகர் உபாசனா ஈஸ் அகம் உபாசனா. இதுக்கு பேர் அங்க உபாசனா. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. அங்க உபாசனைக்கு தான் பாபநாசகா சொல்லியிருக்கு. மெயின் உபாசனை ரெண்டுத்துலேயுமே ஒன்றா சொல்லியிருக்கிறது அப்படின்றத. ஹந்தி பாப்மானம் ஜகாதி சய ஏவம் வேத உபனிஷத்தில் சொல்லியிருக்குது. தேர்ஃபோர் அங்கி உபாசனை கொடுக்கும் பலம் லோக ஜெயகா. அங்க உபாசனை கொடுப்பது ரகசிய நாமதேயம். அது இரண்ய குறிப்பனை கொடுக்கறது. அதை மெயின் உபாசனோட சேர்த்துக்கோ. அங்க உபாசனை வரக்கூடிய பலனை தனியாக சேர்த்துக்கோ. அப்போ உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சத்தியம். சத்தியம் என்ற சொல்லு பாரமார்த்திகம் கிடையாது. இந்த சத்தியம் என்ற சொல்லு 2 இடத்துலேயே வருது. 5வது அத்தியாயத்தில் 4th பிராமணத்திலே வருது, 5th பிராமணத்திலே வருது. ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோ. எப்படி சேர்த்துக்கணும்? பரிவர்த்தனை. ராமேஸ்வர லிங்கம் எங்கே இருக்கிறது? ராமேஸ்வர லிங்கம் நர்மதாவில் இருக்கிறது. அங்கே ஓம்காரேஸ்வர் தான் இருக்கிறது. ஆனால் நம்ம ராமேஸ்வரத்தில் லிங்கத்தை ரெண்டுத்தையும் சேர்த்து உபாசனை பண்ணிட்டாங்க. அதனால் யூபியில் ஜெயிச்சுட்டாங்க 2/3 மெஜாரிட்டி. 48 நாள் விரதம் இருந்தது. இதெல்லாம் ப்ரூஃபு. என்ன மகத்து யக்ஷம் பிரதமஜம். இது 5வதுல இல்லை. அந்த குணம், அந்த குணத்தில் சேர்த்துக்கோ. குண உபசம்ஹாரஹா. அப்போ 38வதுல சா ஏவகி சத்திய ஆதயகா. சான்னா ஃபெமினியன் எழுத்து. ஓகே, ஃபெமினியன் ஜெண்டர். அதுக்கேற்ற மாதிரி சொல்லணும்னா இது இரண்ய கர்ப்ப உபாசனை சொல்லக்கூடாது, அது வேறு ஜெண்டர் ஆகிடும். அப்போது இரண்ய கர்ப்ப வித்யா அப்படி போட்டினா அது ஃபெமினியன் ஜெண்டர் ஆகிடும். எவ்வளோ தூரத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க பாருங்கள் பெரியவங்க. நீ ஒன்றை விட்டேன்னா பாதியில் விட்டுடுற, நடுவில் விட்டுடுற, அப்புறம் காணாமல் போயிடுற. அது எப்படியோ பகவான் கிருபையில் நடக்கிறது. புரியுறதா? அதனால் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இந்த டேட்டு, ஆள், அந்த கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய ஆள், என்னைக்கு, எப்போ, என்ன கொண்டு வரணும், சமைத்து கொண்டு வரணுமா, எது கொண்டு வரணும். சமைத்து கொண்டு வரணும்னா ஒருத்தன் மரத்தையே வெட்டிட்டு கொண்டு வந்து அக்னியில் போட்டான். இதை எதை போடுறது? அதில் போடு. இவங்க ஆத்திரம் வருது, தலை மேலே போடு. பெரிய மரத்தை கொண்டு வந்துட்டான் யாக குண்டத்தில் போகிறதுக்கு. புரியுது? அதனால் இதெல்லாம் நடக்கும். நான் என்ஜாய் பண்ணுறது. ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா நிறைய சூச்சுக்கமாக நடக்கும். அந்த மிஸ்டேக்கும் சரி, சரியும் சரி, அதெல்லாம் அப்படியே நடக்கும். நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்.
ஏவ, ஏன்னா அங்கே சொல்கிறதுக்கும் நேரம் இருக்காது. ஏவ இப்போ இப்போ அதே அவஸ்தையில் தான் இருக்கேன். 5வது அத்தியாயம் 4வது பிராமணம் 5வது பிராமணம் ரெண்டுமே இரண்ய கர்ப்ப உபாசனை இருக்கிறது. அதனால் சேம் உபாசனை. காரணம் என்ன, ஹேத்து என்ன, ஹீனா வேலிட் ரீசன். தது ஏவ தது ஏதத் ஏவ தது ஆச சத்தியம் ஏவ. 4வது பிராமணம் தது சத்தியம், 5வது பிராமணமும் சத்தியம்தான் சொல்கிறது. ஓகே, அதனால் இந்த விஜ்ஞாய பர்பஸ்ஸு பிரத்யவிஜ்ஞாய. பிரத்யவிஜ்ஞாயன்னு என்ன, ஞாபகப்படுத்திக்கிறது. நேற்றுக்கு தான் அதுதான் சொன்னேன். அந்த பிரத்யவிஜ்ஞாய அதுக்கு பதிலாக வேற ஒரு சொன்னேன். அந்த சங்கதி. என்ன சங்கதி? பிரசங்க சங்கதி. பிரசங்க சங்கதினா அந்த ரிலேட்டிவான விஷயம் வரும்போது ஞாபகப்படுத்திக்கிறது பேர் பிரசங்க சங்கதி. இங்கே சொல்கிறது பிரத்யவிஜ்ஞாய, மெமரபிள், ஹி வேலிட் ரீசன். சத்திய ஆதாய, சத்திய ஆதியகா. சத்தியம்ன்றது குணகா. சத்தியம் என்ன குணகா? மூர்த்த அமூர்த்த பிரபஞ்ச குணகா. ஆதி, ஆதினா மீதி எல்லாம். ஓகே, டிரைவரும் வந்துட்டார். மீதி எல்லாம் மகத்து யக்ஷம் பிரதமஜம். மகத் இன்ஃபினிட்டு பிக், அந்த குணத்தை எடுத்துக்கோ. யக்ஷம் வழிபட தகுந்தவர், அந்த குணத்தை எடுத்துக்கோ. யக்ஷகை பற்றி ஏற்கனவே ஒரு உபநிஷத்தில் படித்தோம். வந்து இப்படி சக்கன் நின்னார் கேனோபநிஷத்தில். அந்த யக்ஷகா வழிபடத்தக்கவர் புரியுது தான் யக்ஷகா. மற்றவெல்லாம் வழிபடாமல் வந்துட்டான். இந்திரன் போய் வழிபட்டான். புரியுதுதான். அது மகத்துவம் தெரியாது. அந்த பர்சன்னு நம்ம வந்து சாதாரண சாப்பாடு அதெல்லாம் தான் இருக்கும். இவருக்கு போய் என்ன வழிபடுறது என்ன அப்படி இருக்கும். இதெல்லாம் இருக்கும். நியாயமான குண உபசம்ஹார. அப்போ இது பேர் குண உபசம்ஹார விஷயத்தை சொல்லி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரே உபநிஷத்தாக ஒரே உபாசனையாக ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி முடித்தார். மீதியை வந்து 29ஆம் தேதி ஜனவரி பார்க்கலாம். நடுவில் வந்து தேனி கேம்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.